இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா வறுத்துக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க, வாசனை வர வரைக்கும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு குண்டானில் போட்டு சிறுபருப்பு அதுமாதிரி நான் வறுத்து எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து தண்ணியில் வந்து நம்ம நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வடிகட்டிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கணும். நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கையிலேயே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தொட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இட்லி குண்டால தண்ணி ஊற்றி மேல் தட்டில் வந்து நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இது மாதிரி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நல்லா சாஃப்டாக டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. செம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.